நெல்லையில் தாது மணல் ஆய்வு மீண்டும் மேற்கொள்ளப்படும் என்றும் ஆய்வு அறிக்கை விரைவில் முதல்வரிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் வருவாய்த்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் உள்ள கடற்கரை கிராமங்களில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் தாது மணல் எனப்படும் கார்னைட், இல்மனைட் உள்ளிட்ட கனிம மணலை அள்ளி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்றன. இதில் அரசு அனுமதித்த இடம் மற்றும் அளவுகளை விட முறைகேடாக மணல் அள்ளப்படுவதாக வந்த புகாரின் பேரில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஒரு குழு அமைத்தார். வருவாய்த்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் 15 குழுக்கள் 52 குத்தகை நிலங்களில் 3 நாட்களாக ஆய்வு செய்தனர். முதல் கட்ட ஆய்வு முடிந்து செய்தியாளர்களிடம் பேசிய ககன்தீப் சிங் பேடி 15 குழுக்களும் ஆய்வறிக்கையை தங்களிடம் சமர்ப்பித்த பின் 2ஆம் கட்ட ஆய்வு இதே பகுதியில் மேற்கொள்ளப்படும் என்றார். மைன்ஸ் சம்பந்தமாக எல்லா ஆவணங்களையும் கூட ஆய்வு நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம். 2 தரப்பிலிருந்து மனுக்கள் வரப்பட்டுள்ளன. அந்த மனுக்கள் நாங்கள் பரிசீலனை செய்கின்றோம். இந்த எல்லாம் வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் பரிசீலனை செய்யப்படுகு, ஆவணங்கள் செய்யப்படுகு. செகண்ட் ஃபேஸ் தூத்துக்குடி மாதிரி செகண்ட் ஃபேஸ் இன்ஸ்பெக்ஷன்ஸ் ஒரு 10 நாள் கழிச்சு, சுமார் 10 நாள் கழிச்சு செய்த பிறகு திருநெல்வேலியுடைய ஆய்வு பணிகள் முடிக்கப்படும். கடற்கரை பகுதியில் மணல் அள்ளப்படுவதால் மீன் இனங்கள் அழிவதோடு கடற்கரை பகுதியில் சுற்றுப்புற சூழல் மாசு அடைகிறது என்றும் தெரிவித்த பொதுமக்கள் மணல் குவாரியை நிரந்தரமாக மூட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். எங்க கடல்ல கால் வைக்க முடியல, ஒரே சொரிச்சல். அந்த மாதிரி கழிவு தண்ணியிலையும் எல்லாம் மெத்தவாயு கலந்த தண்ணி நாங்க இருக்கே, கழிவு தண்ணி வெளியே அனுப்பும்போது கடல்ல எங்களால கால் வைக்க முடியல. அதனால கடல் அரிப்பு மீன் எல்லாம் அழிஞ்சு எங்களால தொழில் பண்ண முடியல. அதனால நாங்க போராடி எப்படி போராடுறோம்னா, எந்த காரணத்தையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பண்ண பிறகு ஆய்வு பண்ண பிறகு அது தற்காலிகத்தின மூடினாங்க, தற்காலிக சட்டம் போட்டாங்க. ஆனா எங்களுக்கு வேண்டியது நிரந்தரமா மூடணும். ஆனா மூட தவறினால் நாங்க எல்லாரும் உயிரே பட்டாலும் போராட தயாரா இருக்கோம். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஆய்வு முடிந்த பின் இந்த குழுவினர் மதுரை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஆய்வு நடத்த உள்ளனர்.